Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தேவன் மனுஷரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உடன்படிக்கை பண்ணும்போது ரெண்டு தரப்பினரும் ஆளுக்கு ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அந்த பிரதிநிதியின் மூலமாக இரு கூட்ட ஜனங்கள் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள். ரெண்டு தரப்பிலிருந்து ஒரு ஆள் முன்னுக்கு நின்று அதை செய்து வைக்கிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் உடன்படிக்கை ஏற்பட்ட போது தேவனோடு உடன்படிக்கை செய்யக்கூடிய தகுதி உள்ள ஒரு மனுஷனும் இல்லாததினால் தேவன் தம்முடைய குமாரனையே மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு அனுப்பி மாம்ச ரூபத்தை அவருக்கு கொடுத்து மனுஷனாக அனுப்பி இந்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். அவரே அந்த மனுஷனை கொடுத்து உடன்படிக்கை செஞ்சுக்கிறதுக்கு தகுதி உள்ள ஒரு ஆள் இல்லாதனால அவரே ஒரு மனுஷனை கொடுத்து தன்னுடைய குமாரனை கொடுத்து அந்த குமாரன் மூலமாக பாவம் செய்யாத தவற முடியாத ஒரு குமாரன் மூலமாக மனு வர்க்கத்தோடையே உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த மனுஷன் உடன்படிக்கையிலே நமக்கு பிரதிநிதியானார் இயேசு என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. இப்படி ஒரு புதிய உடன்படிக்கை நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த உடன்படிக்கைக்குள்ளே நாம் எப்படி நுழைவது என்பதை குறித்து நான் போதிக்க இருக்கிறேன். உடன்படிக்கைக்குள்ளே எப்படி நுழைவது? உடன்படிக்கை செய்யும்போது இரண்டு தரப்பினர் ஒன்றாகிறார்கள், இணைக்கப்படுகிறார்கள், இசைவோடு அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். பழைய உடன்படிக்கையின் கீழே ஒருவருக்கொருவர் தங்கள் பெயர்களை கொடுத்து கொண்டார்கள். அதில் தான் புருஷன் மனைவிக்கு தன்னுடைய பெயரை கொடுக்குற வழக்கமெல்லாம் அதில் தான் வந்தது. கல்யாணம் ஆன பிறகு புருஷனுடைய பெயரினால் மனைவி அழைக்கப்படுகிறாள். ஏனென்றால் திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. இப்படி பெயரை ஒருவருக்கொருவர் கொடுத்து கொண்டார்கள். புதிய உடன்படிக்கையில் பெயருக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் பெயரை விட மேலாக என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை எடுத்து அவரோடு கூட இணைத்து நம்மை ஒன்றாக்கி விடுகிறார் என்று வேத வசனம் போதிக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். அங்கே ஆரம்பிப்போம். இந்த உடன்படிக்கை நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் மனுஷரோடு ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உடன்படிக்கையில் நிறைய வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கிறார். இது மாறாத ஒரு உடன்படிக்கை. இதை நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவார். 1 கொரிந்தியர் 6:17 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஒரு விசுவாசி எப்படி இருக்கிறான் இன்றைக்கு என்பது குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தரோட இசைந்து இருக்கிறவன் நாம் அவன். இஸ் இன் யூனியன் வித் கிரைஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். ரொம்ப நல்லா வருது அது. இஸ் இன் யூனியன் வித் கிரைஸ்ட். அவன் கர்த்தரோட ஒன்றாகி விட்டான். எந்த விதத்தில் ஒன்றாகி விட்டான்? நம்ம மனுஷன்னா நம்ம வெறும் சரீரத்தை தான் பார்க்குறோம். ஆனால் மனுஷன் ஆவி. கடவுள் எப்படி ஆவியாக இருக்கிறாரோ அதுபோல் மனுஷனை ஆவியாக உண்டாக்கி இருக்கிறார். ஆவியாக இருக்கிற தேவனை போலவே மனுஷனும் ஆவியாக இருக்கிறான். நம்மெல்லாம் ஆவி தான். நான் ஒரு ஆவி, நீங்கள் ஒரு ஆவி. ஆவியாக இருக்கிற நானும் நீங்களும் ஒரு சரீரத்துக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டு ஒரு மனதையும் உடையவர்களாக இருக்கிறோம். அதான் ஆத்துமான்றோம். இப்போ ஆவி, ஆத்துமா, சரீரம்னு 3 பகுதி ஆகிடுச்சு நமக்கு. நம்ம ஆவியாக இருக்கிற நாம் ஒரு சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுறோம். நமக்கு ஒரு மனது இருக்கிறது, அதான் ஆத்துமா. அப்போ ஆவியாக இருக்கிற நான் இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு உங்களை இந்த ஜன்னலாகிய 2 கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணிக்கிட்டு ஆவியாக இருக்கிற நீங்கள் உள்ளே இருந்துக்கிட்டு என்ன உங்களுடைய 2 கண்களாலும் அந்த ஜன்னலை திறந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கண்ணை மூணுனா ஜன்னல் மூடியாச்சுன்னு அர்த்தம். கண்ணை திறந்தா ஜன்னல் திறந்துருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த ஜன்னல் உள்ளே நீங்கள் என்ன பார்க்குறது இல்லை. இந்த ஜன்னல் வழியாக என்ன பார்க்குறீங்களோ ஒழிய என்னுடைய சரீரத்தை பார்க்குறீங்களோ ஒழிய என்ன நீங்கள் பார்த்தது கிடையாது. நான் உங்களை பார்த்தது கிடையாது. அவரை தெரியும்லாம், ஆனால் உண்மையாகவே அவரை தெரியாது. அவர் 5 அடி 7 அங்குலம், அவர் இவ்வளோ வெயிட்டு, இவ்வளோ நெட்டை குட்டை அதெல்லாம் தெரியுமோ ஒழிய வெறும் சரீரத்தை தான் தெரியுமோ ஒழிய அவரை நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஆவி, அவரை நாம் காண்பதில்லை இல்லையா? அதே போல் தான் நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க. ஆனால் உண்மையாகவே நம்மளை ஒருத்தர் ரியலாக தெரியாது. நமக்கு சரீர அளவில் தான் நமக்கு தெரியும். ஏனென்றால் நம்ம ஆவிகள். அப்போ இந்த ஆவி தான் மெய்யான மனுஷன். நான் மனுஷன்னா இங்கே பார்க்குற மனுஷன் இல்லை, நான் உள்ளே இருக்கிறேன், அதுதான் மனுஷன். இதுக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன். அப்போ ஆவியாக இருக்கிற நான் தேவனோடு இசைந்து இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இசைந்து இருக்கிறேன்னா தேவனோடு ஒன்றாயிட்டான். அவரும் ஒரு ஆவி, நானும் ஒரு ஆவி. இந்த ஆவியிலே ஒரு இசைவு, ஒரு யூனியன் உண்டாயிடுச்சு.
இந்த ஆவியிலே நானும் தேவனும் நீங்களும் தேவனும் ஒன்றாகிவிட்டோம். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்போ புதிய உடன்படிக்கையில் ஏற்படுகிற காரியம் இதுதான். ஒரே ஆளாகிட்டோம், இசைந்துட்டோம் கடவுளோட. எப்படி இது ஆச்சு, எப்படி இந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்தோம், எப்படி இப்படி ஆனோம்ங்கிறத நாம் இப்பொழுது கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இது எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்தும். இது ஒரே ஆவியாக இருக்கிறான், கர்த்தரோடு இசைந்து இருக்கிறான்றது ரொம்ப விசேஷமான, ரொம்ப உயர்ந்த, ரொம்ப பக்தியான கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இதுன்னு கிடையாது. இது எல்லா கிறிஸ்தவ விசுவாசிக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. எல்லாருமே கர்த்தரோடு இசைந்து அவருடைய ஒரே ஆவியாக நாம் இருக்கிறோம். இப்போ இது எப்படி நடந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது எப்படி நடந்தது என்பதை வேதம் பலவிதமாக காண்பிக்கிறது. இதை சில வசனங்களை எடுத்து நான் காண்பிக்கிறேன். இன்றைக்கு லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். லூக்கா 15ஆம் அதிகாரம். ரட்சிப்பை குறித்து இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சில உவமைகளை சொன்னார். ரட்சிப்புனா என்னன்னு ஒரு நட்ஷல், ஒரு சுருக்கமாக ஒரு உவமை வடிவிலே சொல்வது அவருடைய வழக்கமாக இருந்தது. ரட்சிப்பு என்னன்னு இங்கே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகளை சொல்லுகிறார். ஒன்று காணாமல் போன ஆடு. 100 ஆடு வச்சுருந்து ஒன்று காணாமல் போச்சு, அந்த ஒன்றை தேடி எப்படி மேய்ப்பன் போகிறான்றது. இன்னொன்று காணாமல் போன வெள்ளிக்காசு. எப்படி அந்த பெண் வீட்டையெல்லாம் தொடச்சி தேடுறா, அந்த ஒரு வெள்ளிக்காசு, காணாமல் போன வெள்ளிக்காசுக்காக தேடுறான்னு. அதை கண்டுபிடிச்ச உடனே எவ்வளோ பெரிய சந்தோஷம் வருதுன்னு. இதெல்லாம் ரட்சிப்பு குறித்த கதைகள். இன்னொன்று கெட்ட குமாரன். அவன் போய் கெட்டு சீரழிந்து அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில் பிதாவினிடத்தில் திரும்பி வருகிறான். எப்படி அந்த பிதாவினை ஏற்றுக்கொள்கிறான் என்பது குறித்த கதை. 3 கதையும் 15ஆம் அதிகாரத்தில் வருது லூக்காவில். அதில் இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வாசிக்கிறேன். ஏனென்றால் அது துல்லியமாக ரட்சிப்பை நமக்கு எடுத்து அதனுடைய சாராம்சத்தை நமக்கு கொடுக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். பாருங்கள், இயேசுடைய விசேஷம் என்னென்னா, அவருடைய கூட்டத்தில் வெறும் கிறிஸ்தவங்களாம் இல்லை. ஹலோ, அதனால தான் நம்ம கூட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அவர் வெறும் இந்த ரிலீஜியஸ் பீப்புளை வச்சுட்டு நடத்திட்டு இல்லை. அவருடைய கூட்டத்தில் நிறைய பாவிகள் வந்தாங்களாம். நிறைய பாவிகள்னு சொன்னால் ஏதோ கெட்டவங்க அப்படின்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை. பாவிகள்னு சொன்னால் கடவுளை அறியாதவர்கள், கடவுள்லாம் யாருன்னு தெரியாதவர்கள். அதை தான் பாவின்றோம். வேத வசனம் பாவின்னு சொல்லும்போது அவன் பேங்க்கை திருடிட்டான், கொள்ளை அடிச்சிட்டான், கொலை பண்ணிட்டான் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லலை. பாவிங்கிறது வேத வசனத்தின்படி கடவுளை அறியாதவன், கடவுளை வாழ்க்கையில் கண்டுகொள்ளாதவன். இன்னும் அதுதான் பாவி இல்லையா? ஏன்னா இதெல்லாம் விளக்கணும். ஏன்னா ஜனங்க என்னையா சும்மா பாவி பாவின்னு எங்களை பாவின்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு கோச்சிக்கிறாங்க ஜனங்க. அதனால தான் நான் ஒரு தடவையும் விலக்கி சொல்கிறது. அப்போ பாவின்னு சொன்னால் எதை பாவின்னு சொல்லுது வேதம்? யார் பாவி? கடவுளை அறியாதவன் தான் பாவி. கடவுளை அறியாத ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஜேம்ஸு ஜோன்ஸுன்னு பேரை வச்சிட்டு இருக்கலாம் கிறிஸ்தவர்களா, ஆனால் கடவுளை அறியாதவர்கள் தான். அல்லது அவர்கள் கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கு சம்மந்தமே இல்லாத இருக்கலாம், கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் அவர்களுக்கு சம்மந்தமே இல்லாத இருக்கலாம். உண்மையான மெய்யான தேவனை அறியாதவர்கள்லாம் அவரில் தான் வேதவசனம் பாவிகள்னு சொல்கிறது. பாவம்ங்கிறது கடவுளை அறியாமல், கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல், கடவுளுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் இருக்கிறது தான் பாவம் என்கிறது இல்லையா? அப்போ இயேசுடைய கூட்டத்தில் நிறைய பாவிகள் கலந்துக்கிட்டாங்க. நிறைய ஆண்டவரை தெரியாதவங்க, ஆண்டவரை அறியாதவங்க, தப்பான வாழ்க்கையில் போய் தவறி போய் வாழ்க்கையில் சீரழிந்து போய் கெட்டு போய் இப்படி இருக்கிற ஆட்கள், வாழ்க்கையில் வழி தெரியாமல் கிடந்த ஆட்கள்லாம் இயேசுடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இயேசு போராடங்கள்லாம் அவருடைய போதனை கேட்கறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் வர்றாங்க. இது இந்த மத ஆளுங்களுக்கு பிடிக்கல. பாருங்கள், அது என்னது, அவன் முடி அப்படி வச்சுக்கிட்டு வந்திருக்கான், அது என்னது இப்படி சட்டை போட்டுக்கிட்டு வந்திருக்கிறான், அது என்ன இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இங்கே வர்றாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு இதே தான் வேலை. அவன் எப்படி வந்தான், என்ன சட்டை போட்டிருக்கான், இது எவ்வளோ நீளம் இருந்தது, இது எவ்வளோ குட்டையாக இருந்தது, இதே தான் பார்க்குறது. நான் ஒரு ஆள் கேட்டேன், உனக்கு வேறு வேலை இல்லையான்னு. இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்கள். இயேசுடைய கூட்டத்தில் பலவிதமான ஆட்கள் வந்தாங்க. பொல்லாத மனுஷர்லாம் கூட வந்தாங்க. பலவிதமான தவறான வாழ்க்கையில் சிக்குண்டு போய் சீரழிந்து போய் சந்தோஷத்தை இழந்து கிடக்கிற ஆட்கள்லாம் வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னா, அவரிடத்தில் அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர்கள் இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார். அதனால தான் வந்தாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கணும் பாருங்கள். நம்ம எக்ஸ்க்ளூசிவாக மாறிடக்கூடாது. நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப் மாதிரி கதவை அடைச்சிடக்கூடாது. நாங்கள் மட்டும்தான், வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது பாருங்கள். எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும்.
எல்லாரும் வந்து கேட்கட்டும் சுவிசேஷத்தை, எல்லாரும் வந்து ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம் இல்லையா? அப்போ அவரிடத்தில் வந்து சேர்ந்தாங்க, வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தாங்க. அவர் பேசின வசனங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பேசின காரியங்கள் சத்தியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கேட்குற அளவுக்கு அது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் என்ன ஈர்க்கிறது பாருங்கள், அவரை மாதிரி பேசணும்னு நான் நினைக்கிறேன். எல்லா பிரசங்கியார்களுமே இயேசுவை போல பிரசங்கம் பண்ணால் எல்லாரும் வந்து வசனங்களை கேட்கும்படியாக வருவார்கள். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் அவ்வளோ நல்ல வார்த்தைகளாக இருந்தது. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இது எப்போவுமே இருக்கும் பாருங்கள், எல்லாரும் வந்திருக்கிறாங்கன்னா இந்த கும்பல் ஒன்று வரும். பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமை அது. உடனே அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. இயேசு வந்து நறுக்கு நறுக்குன்னு கதை சொல்கிறாள். சொன்னால் ஒன்று அப்படியே சூடு வச்ச மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி முறுமுறுத்துட்டு இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஒரு சூடு வச்ச மாதிரி ஒரு கதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கள், ரட்சிப்பை பற்றி, ரட்சிப்பின் சாராம்சத்தை அப்படியே ரொம்ப ஜோராக சொல்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு கதை. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்கள் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம். அதாவது உங்களை பற்றி கடவுள் சந்தோஷப்படலன்றார். பரிசேயரையும் இவங்களையும் பார்த்து, உங்களை பற்றியெல்லாம் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு மனம் திரும்பணுன்ற ஒரு அவசியத்தை நீங்கள் உணரலையே. நீங்களாம் பெரிய நீதிமான்கள்னு உங்களுக்கு நினைப்பு. உங்களை பற்றி அவங்க சந்தோஷப்படலை. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ரட்சிப்பை எப்படி கதையாக சொல்கிறார் பாருங்கள். ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சான். 100 ஆடு வச்சுருக்கான் ஒருத்தன், ஒரு ஆடு காணாமல் போச்சு. அந்த மெய்ப்பெண் நல்ல மெய்ப்பெண் பாருங்கள், அந்த ஒரு ஆடு மேலே கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். ஆகவே 99 வனாந்திரத்தில் விட்டுட்டு அவன் அந்த காணாமல் போன ஒரு ஆடை தேடி, அந்த ஆடு எந்த வழியில் போச்சோ அந்த வழியிலே போகிறான். வனாந்திரத்துக்குள்ளே, காட்டுக்குள்ளே அவன் போகிறான், தேடி கொண்டு போகிறான். போய் அவனும் அந்த ஆடு இருந்த வனாந்திரத்துக்குள்ளே போகிறான். அந்த ஆடு காணாமல் போன நிலையில் இருக்குது. இவன் வந்து தேடி வந்திருக்கிறான். இவனும் அதே வனாந்திரத்தில் தான் இருக்கிறான். ஆனால் இவன் காணாமல் போகல, அது காணாமல் போயிருக்குது. இவன் வந்து தேடி வந்தவனாக இருக்கிறான். வந்து தேடி வந்து அந்த ஆட்டை கண்டுபிடிக்கிறான். கடைசியில் கண்டுபிடிச்ச உடனே அவனுக்கு மிக்க மகிழ்ச்சி பாருங்கள். அந்த ஆட்டை தூக்கி சும்மா ஆட்டை ஓட்டிக்கிட்டு வந்தான் இல்லை, கண்டுபிடிச்ச உடனே ஆட்டை ஓட்டி திருப்பி கொண்டாந்தான்னு சொல்லலை. அந்த ஆட்டை தூக்கி தன்னுடைய தோளின் மேல் போட்டு கொண்டு வருகிறானாம். என்ன அற்புதமான கதையை சொல்கிறார் பாருங்கள். எப்படி ஒரு ஆட்டை ஒரு மெய்ப்பெண் நேசிக்கிறான் என்பதை. அந்த காணாமல் போன ஆட்டு களைச்சி போய் வெயிலில் காஞ்சி போய் வனாந்திரத்தை அலைஞ்சு திரிஞ்சு ஆகாரம் இல்லாமல் மணிக்கணக்கில் சுற்றிட்டு இருக்குது. சோர்ந்து போயிருக்குது, களைச்சி போயிருக்குது, ஒருவேளை சாகக்கூடிய நிலையில் கூட இருந்திருக்கலாம். இந்த கண்டுபிடிச்சவன் அந்த ஒரு ஆட்டை அப்படியே தூக்கி தன்னுடைய தோளின் மேலே போட்டு கொண்டு வருகிறானாம். இதுதான் காஸ்பல். அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா மனிதரும் காணாமல் போன ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இந்த நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாராம்? தேடி கண்டுபிடிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக வந்தவர். அவர் தேடி வந்து இந்த உலகத்துக்குள்ளேயே, நாம் எந்த உலகத்தில் நுழைஞ்சி காணாமல் போயிட்டோமோ அந்த உலகத்துக்குள்ளேயே அவரும் நுழைஞ்சிட்டார். நாம் காணாமல் போன நிலையில் இருக்கிறோம், கெட்டு போன நிலையில் இருக்கிறோம். அவர் கெட்டு போகாமல், பாவம் செய்யாமல் இந்த உலகத்துக்குள்ள வந்து நம்மளை தேடுகிறார். நம்ம தேடி நம்மளை கண்டுபிடிக்கிறாராம். கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுறாராம்? தோளில் தூக்கி போட்டு கொண்டு வந்து சந்தோஷப்படுகிறார். சிநேகிதரெல்லாம் கூப்பிட்டு, காணாமல் போன நாடு கிடைச்சி விட்டுது, வாங்க என்னோட கூட சந்தோஷப்படுங்கன்னு கூப்பிடுறாராம். தோளில் போட்டுக்கிட்டு வர்றாருன்றதுக்கு என்ன அர்த்தமா? தோளில் போட்டு வர்றாருன்னு சொன்னால், இனி இந்த ஆடு என்னோடு ஒன்றாகி விட்டது, இது என்னுடையது, எனக்கு சொந்தம். என்கிட்ட இருக்கிற ஆகாரத்தை இந்த ஆட்டுக்கு கொடுப்பேன், நான் பாதுகாத்து கொள்வேன், நான் நல்லா வச்சுக்குவேன், நான் பராமரிப்பேன், நான் இந்த ஆட்டுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்கிறது தான் அந்த தோளில் போட்டு வர்றது. இந்த ஆடு இனி தனிமையில் இல்லை, இந்த ஆடு இனி காணாமல் போன நிலையில் இல்லை, இனி காஞ்சி வறண்டு போக முடியாது, இனி செத்து போக முடியாது, இனி பசி பட்டினியில் யாரும் இதை விட போகிறதில்ல. ஏனென்றால் இதனுடைய மெய்ப்பன் இதை கண்டுபிடிச்சு தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு வருகிறார். ஏனென்று சொன்னால் அதுக்கு என்ன அடையாளம்? இது என்னுடைய ஆடு, இதை நான் நன்றாய் காப்பேன், பராமரிப்பேன், பாதுகாத்து கொள்வேன், இதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் செய்வேன் என்று சொல்லி. அப்போ இந்த ஆடு மெய்ப்பனை காண்பதும், இந்த மெய்ப்பன் அந்த ஆடை கண்டுபிடிப்பதும்
தன்னுடைய தோளில் போட்டுக்கொள்வதும் தான், திரும்பி கொண்டு வருவதும் தான் இந்த ஆட்டினுடைய ரட்சிப்பு என்று சொல்லலாம். இப்படி தான் நமக்கும் ரட்சிப்பு உண்டாகிறது என்று இயேசு சொல்லுகிறார். நம்ம தேடி வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம தோளில் போட்டு நம்மளை திருப்பி கொண்டு வர்றார். என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், இனி நாம் அவருடையவர்கள், நம்மை பராமரிப்பார், நம்மை பாதுகாப்பார், நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். இனி நாம் தனிமையில் இருப்பதில்லை, நாம் இனிமே ஒடுங்கி போவதில்லை, நாம் இப்போ காஞ்சி போகிறதில்லை, வறண்டு போகிறதில்லை. இனி நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளெல்லாம் நம்முடைய நல்ல மெய்ப்பனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சந்திக்கப்படுகிறது. அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். தன்னுடைய ஜீவனை கூட தன்னுடைய ஆடுகளுக்காக கொடுக்கிறவர். ஒரு ஆட்டுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இப்போ இந்த ஆடு செய்ய வேண்டியது என்ன? தோளில் போட்டுக்கிட்டாரு, சொந்தமாக்கிக்கிட்டாரு. இந்த ஆடு திரும்பி அந்த மேய்ச்சலுக்கு வந்து, இவருடைய ஃபோல்டுக்கு வந்து, இவருடைய ஆட்டு மந்தையில் வந்து சேர்ந்து அங்கே நன்றாய் வாழப்போகிற இந்த ஆடு, அதில் என்னன்னா, அந்த ஆட்டுக்காக அவர் என்னவெல்லாம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் பெற்று அனுபவிக்க போகிறது இந்த ஆடு, இல்லையா? அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையும். இயேசு நம்ம தேடி வர்றார், நம்ம கண்டுபிடிக்கிறார், நம்ம தோளில் போட்டு தம்முடைய சொந்தமாக்கி கொள்ளுகிறார், நம்ம திருப்பி கொண்டு வர்றார், நம்ம ஒரு சபையில் வைக்கிறாரு, ஒரு மந்தையில் வைக்கிறாரு, நம்ம கூட்டி சேர்க்கிறாரு, நம்ம பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், நம்ம போஷிக்கிறார், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறார். நாம் இருந்து கொண்டு நாம் என்ன பண்ணுறோம்? அவர் நமக்காக வைத்திருக்கிற, ஏற்பாடு பண்ணியிருக்கிற, நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் பெற்று நாம் அனுபவிப்பது தான் நம்முடைய வேலை. இந்த காஸ்பலை ஒரு நட்ஷல்ல சொல்லிட்டார், ஒரு சுருக்கமாக டக்குன்னு சொல்லிட்டார்.